கனடாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். அனைத்து தேர்தல் முடிவுகளும் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கோன்னு தான் சொல்லணும். அனைவருமே எதிர்பாராத பல முடிவுகள் வெளியாகியிருக்கு. அதில் குறிப்பாக ஆண்ட்ரூ மார்சனாக்கினுடைய இந்த அறுதி பெரும்பான்மையை அவர் பெற்றது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதே நேரத்தில் மக்கள் எதிர்பாராத ஒரு விடயம் நடந்திருக்கின்ற ஒரு விடயமும் இங்கே ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கு. அதுவும் அது ஒரு மாற்றம் என்ற வகையில் தான் அடங்குது. அதாவது மாற்றத்தை குறிக்கோளாக நினைத்து மாற்றத்தை ஒரு நோக்கமாக கொண்டு ஆண்ட்ரூ மார்சனாக் அவர்கள் பயணித்தவர். அந்த வகையில் அந்த ஒரு மாற்றம் ஒன்று கிடைத்ததாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இந்த தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற ஒரு விடயத்தை பார்த்தா உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்பான விடயங்களில் இந்த வாக்குகளை மக்கள் செலுத்தவில்லை. தமிழ் தேசிய கட்சிகள் சார்பாக மக்கள் வாக்களை செலுத்தவில்லைன்னு தான் சொல்லுவோம். அது நாங்கள் காலம்பர போட்ட வீடியோவிலேயே நாங்கள் சொல்லியிருப்போம். இது தொடர்பான தெளிவாக பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சுமந்திரனும் ஒருவராக காணப்படுகின்றார். இந்த முன்னாள் தமிழ் தேசியம் பேசுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களில் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக சுமந்திரன் பார்க்கப்படுகிறார். அந்த வகையில் இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்க்கின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அங்கேயன் ராமநாதன் அவர்கள் போன்றோரும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் முழுமையாகவே இந்த தேர்தலில் தோல்வியடைந்ததாக கருதப்பட்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியிலிருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் 6 முறை பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த பெருமையை பெற்றவர். இவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் மட்டும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் மட்டுமே நாங்கள் முழுமையாக சொல்லிவிட முடியாது. யாழ்ப்பாண தொகுதியில மட்டும் தமிழர்கள் தமிழ் தேசிய கட்சிகளை நிராகரித்திருக்கிறார்களே ஒழிய மற்றபடி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்த அதே நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஆசனம். இப்படியாக முன்னை நாளில் இந்த முல்லைத்தீவுக்கென்ற ஒரு அமைச்சர், அதாவது முல்லைத்தீவுக்கென்றே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கே இல்லை போன முறை. ஆனால் இந்த முறை முல்லைத்தீவுக்கென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் துரைராசா ரவிகரன். அது மட்டும் இல்லாமல் வன்னி தேர்தல் மாவட்டம், கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம் இந்த நிலைமையில இருக்கேக்க கிழக்கு மாகாணத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி பேரணியே நடந்திருக்கு. அதாவது தமிழரசு கட்சியை இன்னுமே நாங்கள் விடையில்லை என்று கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பில் நிரூபிச்சிருக்கிறார்கள். சாணக்கியனுக்கு பெருவாரியான வரவேற்பு கிடைச்சிருக்கு. அண்மையில சாணக்கியன் ஒரு மக்கள் சந்திப்பு மாதிரி ஒன்றை வச்சிருந்தவர். அதுல சாணக்கியன் பேசுகின்ற பொழுது சொல்றார், நாடு அன்றவோடு மட்டக்களப்பு தமிழரசு கட்சியோடு என்ற பொருள்பட அவர் காய்ச்சிருக்கார். இந்த வசனத்துமே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் ஒரு மக்கள் வரவேற்பு அலையும் சாணக்கியன் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது மட்டக்களப்பு. இப்படியாக தமிழ் தேசிய கட்சிகள் நிலைப்பாடு இப்படி இருக்கிற அதே சூழ்நிலையில ஆண்ட்ரூ மார்சனாக்கினுடைய அந்த வரவேற்பு பார்த்தீங்க என்றாலும் பெருமெடுப்புல அனைத்து மாவட்டங்கள்லையும் இவருக்கு முன்னிலை வகித்திருக்கிறார். குறிப்பாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் முன்னிலை வகிச்சிருக்கிறார். திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் கூட ஆண்ட்ரூ மார்சனாக் அவர்கள் தான் முன்னிலை வகிச்சிருக்கிறார். அந்த வகையில் வடக்கு கிழக்கு போன்ற இந்த இரு விடயங்களையும் பார்க்கின்ற பொழுது இப்படியான நிலைப்பாடு இருக்கிறது. அடுத்ததாக அம்பாறை மாவட்டத்தில் ஒரு ஆசனம் தமிழரசு கட்சிக்கு கிடைச்சிருக்கு. இப்படியாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த சூழ்நிலையில் இருக்கிற அதே சமயத்தில் அரசியல் ஆய்வாளர்களும் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கட்சிகள் நிராகரிக்கப்படையில் என்ற ஒரு பொருள்படவும் பேசினார். முன்னை நாள் முதல் ஆரம்பத்தில் வெளியான அந்த வாக்கு எண்ணிக்கையின்படி தமிழ் தேசியத்தை மக்கள் நிராகரிச்சிட்டு என்று கூறின அதே அரசியல் ஆய்வாளர்கள் இப்ப தமிழ் தேசியத்தை மக்கள் நிராகரிக்கல, ஆனால் தமிழ் தேசியம் சார்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற, அதாவது போலி தமிழ் தேசியம் பேசின சிலரை மட்டும்தான் நிராகரித்திருக்கிறார்கள் என்ற பொருள்படவும் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் பேசினார். அதில் குறிப்பாக சுமந்திரன் அவர்களும் ஒருவர். தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் அவர் பல விடயங்களை மக்களுக்கு செய்யலை என்ற ஒரு விமர்சனமும் அவர் மேல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கள அரசியல்வாதிகளோட, அது மட்டும் இல்லாமல் அந்த அரசாங்கத்தோட இணங்கி செயற்படுறதுக்கு துணை புரிந்தவர் என்ற ஒரு விமர்சனமும் அவர் பேர்ல இருக்கு. முன்னே நாள் அரசாங்கத்திலேயும் சரி, இந்த அரசாங்கத்திலேயும் துணை போவதற்குரிய ஒரு சாத்தியக்கூறுகள் காணப்பட்ட என்ற விமர்சனங்களும் இருக்கு. ஆகவே அவரைத்தான் மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்த அரசியல்வாதிகளை இவர்கள் நிராகரிக்கல, அந்த நிலைப்பாட்டிலிருந்து சற்று விலகின அரசியல்வாதிகளை மட்டும் நிராகரிச்சிருக்கிறோம்
என்ற பொருள்பட அந்த அவர்களுடைய அரசியல் ஆய்வாளர்களுடைய அந்த கணிப்பு இருக்குது. ஆகவே இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த தமிழ் தேசிய பாதையில பயணிக்கல, அங்கே ராமநாதன் அவர்கள் கூட இந்த தமிழ் தேசிய பாதையில பயணிக்கல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம். ஆகவே அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தமிழ் தேசியத்தின் ஒரு நிராகரிப்பாக இருக்காது. அடுத்ததாக இந்த இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சாணக்கியனுடைய பெருவாரியான அலையும் இந்த தமிழ் தேசியத்தை இன்னும் கிழக்கில ஒரு பிடிமானமாக வைத்திருக்கிறார்கள் என்றதுக்கான ஒரு உறுதிப்பாடாக அமைச்சிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடுகளில் குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்த விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு ஆசனம் அது கிடைக்கும் என்று. ஆகவே அந்த வகையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 வாக்குகளுக்கு மேல அவர் பெற்றிருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக. ஆக இந்த போட்டி நிலைப்பாடுகள் எடுத்துக்கொண்டா சுயேட்சை குழுக்கள் பலவாரியாக தோன்றினபடியாத்தான் இந்த கட்சிகளுக்கு இடையிலான வாக்கள் பிரிஞ்சது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிற அதே சூழ்நிலையில சுயேட்சை குழு 17 போட்டியிட ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில பார்த்தா சுயேட்சை குழு ஏற்கனவே இந்த போட்டி நிலைப்பாட்டில் இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஏனைய கட்சிகளோட தான் அவர் போட்டி நிலைப்பாட்டில் இருந்தார். அதாவது தமிழ் தேசியம் பேசுற ஏனைய கட்சிகளோட போட்டி நிலைப்பாட்டில் இருந்தார். ஆனா இப்ப பார்த்தா ராமநாதன் அர்ச்சுனா கட்சி கூட அவரோட போட்டி நிலைப்பாட்டில் தான் இருந்திருக்கு. இரண்டாவது விருப்பு பார்க்க பெற்ற, அதாவது சுயேட்சை குழு 17 மருத்துவசி சின்னத்தில் இரண்டாவது விருப்பு பார்க்க பெற்ற கௌசல்யாவையும் விட குறைவான வாக்களை தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பெற்றிருக்கின்றார். ஆகவே இங்க 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாக செய்யப்படுகின்ற பட்சத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் விட ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அதிக வாக்களை பெற்றிருக்கிறார் என்கின்ற ஒரு நிலைப்பாடும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது. இதுவரை காலம் இல்லாத திடீரென்று உருவான கட்சிகள் கூட அதிக வாக்களை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இங்கு காணப்படுகின்றது. ஆகவே இதை ஒரு ஜனநாயக மாற்றம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்குரிய தெளிவின்மை என்று 2 விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பல சுயேட்சை குழுக்கள் தோன்றியதன் காரணமாக மக்களுக்கு ஒரு தெளிவில்லாத நிலையில ஒரு வாக்கள் அளிக்கப்பட்டதா, அல்லது ஒரு ஜனநாயக உரிமை, உங்களுக்கு தெரியும், ஒரு தனி கட்சி மட்டுமே இருந்தால் அது ஜனநாயகமாக இருக்காது. பல கட்சிகள் தோன்றுகின்ற இடத்து அதுவும் ஒரு ஜனநாயக உரிமையாகத்தான் அது ஒரு பிடிமானமான ஜனநாயகமாக பார்க்கப்படுகின்றது. கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் தேவை என்ற பட்சத்தில் இந்த ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அந்த கட்சியினுடைய வருகையும் ஒரு ஜனநாயகத்தின் வெளிப்பாடாக பார்க்கிற அதே நேரத்தில் மீண்டும் சொல்ல போனால் மக்களுடைய தெளிவின்மையின் ரீதியாக இந்த விடயம் வந்ததா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் ஒரு பெருவாரியான பேசுபொருளாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த சாவகச்சேரி தேர்தல் தொகுதியில ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட வாக்களை பெற்று தேசிய மக்கள் சக்தியை விட முன்னணி வைத்திருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகித்தது. அவரையும் விட சாவகச்சேரி தேர்தல் தொகுதியில மட்டும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் முன்னிலை வைத்திருக்கிறார். அந்த வகையில் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறுகின்ற பொழுது பல செய்தியாளர் சந்திப்புகள் சொல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு கேஷுவல் மீட் மாதிரி ஒன்று வச்சிருந்தவர். அதுல கூட அவர் சொல்கின்ற விடயத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்ரீதரன் அவர்கள் உள்ளுக்க தனக்கு சந்தோஷம் என்ற பொருள்படத்தான் சொல்லியிருக்கிறார். நான் தமிழ் தேசிய கட்சிகளை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிராகரிச்சு கொண்டு வாரினம், தேசிய மக்கள் சக்தி உள்ள வாரது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போது தமிழ் மக்களுக்கு என்ற பொருள்பட தான் அவர் கதைக்கிறார். அதுல கதைக்கே சொல்றார் ஸ்ரீதரன் அவர்கள் எனக்கு சந்தோஷம் ஏன்னா அவர்களுடைய கருத்து நிலைப்பாடுகள்ல வேறையா இருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்களை நாங்கள் நிராகரிக்காம உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி நிறைய பேர் உள்ள கொன்றோம் தமிழ் கட்சிகள் ஏன்னா பிடிமானம் குறைஞ்சோண்டு வருது என்ற பொருள்பட அவர் காய்ச்சிருக்கிறார். ஆகவே அவர் அதுல சொல்லுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தையும் சொல்லினார். ஆண்ட்ரோ மாரசநாயக்கனுடைய ஆட்சியில தமிழ் மக்களுக்கு இனி என்ன செய்ய போறாருன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். மாவீர தினம் கொண்டாடுவதை பற்றி கூட நாங்கள் யோசிக்கணும் என்ற பொருள்பட அவர் அதில் கதைச்சிருந்தார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறார் தான் 2 வருடங்கள் மட்டும்தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தொடருவேன், அதற்கு பிறகு கௌசல்யா அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு, அதாவது 2வது விருப்பாக்கு இவர் ராஜினாமா செய்கின்ற பொழுது 2வது விருப்பாக்கு யார் பெற்றாரோ அவர் அந்த பதவிக்கு வரலாம், அந்த பதவி நிலைக்கு வரலாம். அந்த வகையில் கௌசல்யா அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு தான் விலகிடுவார், பிறகு மாகாண சபை தேர்தலில் போட்டிடுவார் என்ற ஒரு பொருள்பட அவர் காய்ச்சிருக்கார்.
ஆகவே இப்படியான விஷயங்கள் ஒரு பெரிய விடயங்களாகவே பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்பாராத விடயங்களை எதிர்பாருங்கள் என்று சொல்ற மாதிரி எதிர்பாராத விடயங்கள்லாம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது. இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். எதிர்பாராத விடயங்கள் நடந்ததற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஜனாதிபதி தேர்தல். அதே மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலும் எதிர்பாராத விடயங்கள் நடந்ததற்கான ஒரு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்ரீதரன் அவர்கள் கூட தன்னுடைய வெற்றியை அனுட்டிக்கும் முகமாக கிளிநொச்சியில் இருக்கிற மாவீரர் துயிலும் இல்லத்தில் தன்னுடைய அஞ்சலியை செலுத்திட்டு அவர் தனது வெற்றியை ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக ஜேவிபி சார்பில் பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி ஒரு வலுவான வெற்றியை பெற்றிருக்கின்றதான் உண்மை. அதிலேயும் குறிப்பாக கருணை அமரசூரிய பிரதமர் அவர்கள் ஒரு ரெக்கார்டு ஒன்று எடுத்திருக்கிறார். அதாவது தன்னுடைய வாக்கு வீதத்தில் ஒரு முறியடிப்பு ஒன்றை செய்திருக்கிறார். யாருடைய முறியடிப்புண்டா, அண்மையில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதமராக பதவி வகிக்கின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஒரு பெருமெடுப்பான வாக்குகளை பெற்றிருக்கிறார். அந்த வாக்குகளை கருணை அமரசூரிய அவர்கள் முறியடிச்சிருக்கிறார். இதுவும் தேசிய மக்கள் சக்தி கிடைத்த ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுகின்றது. ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய விடயங்கள் அவர்களுடைய இந்த ஆட்சியில் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஆட்சி என்றால் அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கிறது தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சில்வின் சில்வா அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தது. அதாவது இந்த வெற்றி வாகைக்கு பிறகான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தவர். அதில் தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக வடக்கு தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். வடக்குல முன்னிலை வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வடக்கு தமிழ் மக்கள் தான். அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். கிழக்கிலையும் இரண்டாம் பட்சமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பாக வடக்கு தமிழ் மக்களுக்கு எங்களை சிரம் தாழ்த்தின நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்களுக்குரிய அவர்களுக்குரிய வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் கதைக்கின்ற பொழுது வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்படும், அனைவரும் சமம் என்கின்ற ஒரு ரீதியில் பார்க்கப்படும் என்ற விடயங்களை கூறுகிறாரே தவிர அந்த என்ன தீர்வு திட்டங்களை கொடுக்க போகின்றோம், அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேச போன்றோமா என்ற விடயங்களை சொல்லல. இனிவரும் காலங்களில் அது தொடர்பாக பேசுவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சன ரீதியாக பார்க்கப்படுகின்ற விடயம் என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய காலங்களில் டில்மி சில்வா அவர்கள் கூறுகின்ற பொழுது மக்களுக்கு அபிவிருத்தி மட்டுமே போதுமானது, அதாவது வடக்கு மக்களுக்கு அபிவிருத்தி மட்டுமே போதுமானது, அரசியல் தீர்வுகள் தேவையில்லை என்ற பொருள்பட காய்ச்சிருப்பார். ஆகவே இப்ப அவர் இப்படி கதைக்கிறது மூலமாக ஒரு இந்த வகையிலேயும் ஒரு மாற்றம் ஒன்று வந்துட்டா ஜேவிபிட்ட என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே என்ன விதமாக இருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டத்தை தருவார்களாக இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு நல்ல விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதுவரை காலமும் எங்களுடைய தமிழ் கட்சிகள்கிட்ட நாங்கள் கொடுத்த அந்த சாவியை இப்ப தமிழ் தேசிய மக்கள் சக்திகிட்ட நம்பி கொடுக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அப்படி எழுந்தபடியாக தான் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய பேரழியே ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த சாவியை அவர்கள் எப்படி பயன்படுத்த போன்றார்கள், அந்த சாவியை வைத்து எங்களுடைய இந்த தேசிய பிரச்சனைகளை திறப்பார்களா, அல்லது இந்த தமிழ் தேசிய பிரச்சனைகளாகட்டும், சமஷ்டி தீர்வுகளாகட்டும், குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கமாகட்டும், இவற்றை அந்த சாவியை பயன்படுத்தி திறக்க போகின்றார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்ப்போம். அடுத்ததாக சுமந்திரன் அவர்கள் இந்த கள நிலவரங்கள் எல்லாம் வெளியான பிறகு சுமந்திரன் அவர்கள் ஒரு அவசர ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தவர். அதில் அவர் கிளியர் கட்டாவே சொல்றார், தான் தேசிய பட்டியலில் வரமாட்டேன், தேசிய பட்டியல் தொடர்பான அந்த தேசிய பட்டியலேருந்து ஒருவர் தமிழரசு கட்சியிலிருந்து போவார், அந்த பட்டியலில் தான் இடம்பெற மாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே இவர் கூறுகின்ற பொழுதும் அந்த விடயத்தை தான் கூறுகின்றார். பல ஊடக சந்திப்புகளையும் தேசிய மக்கள் என்ன நிராகரித்தா தேசிய பட்டியல் மூலமாக நான் செல்ல மாட்டேன், பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கார். ஆகவே அந்த வகையிலையும் இந்த விடயம் அமைஞ்சிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லிக்க மக்கள் தமிழ் தேசியத்தை நிராகரிக்கவில்லை, அவர்கள் இந்த தமிழ் தேசியத்தை இன்னொரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார், குறிப்பாக ஜேவிபிட்ட அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்பதை நீ பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கணும் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கிறார். ஜேவிபினர் தேசிய மக்கள் சக்தியினர் என்ன செய்ய போயினோம் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும், அவர்கள் செய்தால் சந்தோஷம் என்ற பொருள்பட அவர் அந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதையும் நான் இந்த காணொலியுடைய நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு காலகட்டங்களிலே கூட்டு சேர்வதும் பின்னர் விலகிச் செல்வதும் ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு முதல்
எங்களோடு கூட்டு சேர்ந்திருந்த பங்காளி கட்சிகள் டெலோவும் பிளாட்டும் விலகி வேறாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற பெயரிலே கட்சியிலே அவர்கள் வெளிச்ச வீடு என்ற சின்னத்திலே, வெளிச்ச வீடு அல்ல, குத்து விளக்கு சின்னத்திலே அவர்கள் பயணித்தார்கள். பின்னர் இப்போ அதை சங்காக மாற்றியிருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சி தனித்து மக்கள் முன்பாக ஒரு ஆணைக்காக செல்லுகிற போது பலருடைய விமர்சனம் இருந்தது. இப்படியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து விட்டது, தமிழரசு கட்சி சின்னாபின்னமாகிவிட்டது, உடைந்து விட்டது, சுக்குநூறாக போய்விட்டது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் இந்த தேர்தல் காலத்திலே கூட சொல்லப்பட்டது. எங்களுடைய கட்சியிலிருந்தும் சிலர் விலகி சென்று வேறு கட்சிகளிலேயும் சுயேட்சை குழுக்களிலேயும் போட்டியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய கட்சிக்கு ஒரு பலமான மக்கள் ஆணையை கொடுத்திருக்கிறது. சென்ற பாராளுமன்றத்திலே 9வது பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 10 ஆசனங்கள் இருந்த போதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு 6 ஆசனங்கள் தான் அதிலே இருந்திருந்தது. இப்பொழுது தனித்து போட்டியிடுகிற போது எங்களுக்கு 8 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே தனித்து போட்டியிடுற போதும் எங்களை விட்டு விலகிய மற்ற கட்சியினருக்கு இது விதமான எந்த அணையையும் கொடுக்காமல் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் பிரதானமான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தேர்தல் பரப்புரை காலத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தோம். அதாவது இணைந்த வடகிழக்கு எங்களுடைய தாயகம், அதிலே எங்களுக்கு சுயநிர்ணய உரித்து உண்டு, நாங்கள் ஒரு மக்களாக ஒரு தேசமாக அதிலே வாழுகிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு கட்சி பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியை தவிர வேறொரு கட்சிக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்று வெளியாக இருக்கிற தேர்தல் முடிவுகளிலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலிருந்தும், வன்னி தேர்தல் மாவட்டத்திலிருந்தும், திருவோணமலை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும், மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும், அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் பிரதிநிதிகள் மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற 4 தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த அளவிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை இலங்கை தமிழரசு கட்சி ஈட்டியிருக்கிறது. சென்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் பங்காளி கட்சிகளோடு பயணித்த வேளையிலேயும் கூட 2 ஆசனங்கள், ஒன்று இலங்கை தமிழரசு கட்சிக்கு, மற்றது டெலோவுக்கு கிடைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து 3 ஆசனங்களை மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலே பெற்றிருக்கிறது. அதிகப்படியான வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிவிசேஷமாக திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அந்த வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக முதலாவது இடத்திலே 60,000 வாக்குகளுக்கு கூடுதலான விருப்பு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். எங்களுடைய கட்சி இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது என்ற விடயத்திலே இந்த தேர்தலிலே மிக முக்கியமாக பங்களிப்பு செய்திருக்கிறது. மிக இளையவரான அவர் சென்ற பாராளுமன்றத்துக்கு அவர் தெரிவாகிற போது 29 வயது. மிகவும் இளையவரான அவர் மீது மக்கள் நம்பிக்கையை வைத்து கட்சி செய்கிற இந்த இளையவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற என்கின்ற இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பது அவருடைய அமோக வெற்றியின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவே விசேடமாக மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். திகமதுள்ள அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் இருக்கிற வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த தடவை ஒரு தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படக்கூடியவாறு ஒருங்கிணைந்து வாக்களித்ததனாலே அது சரி வந்திருக்கிறது. திருவோணமலை மாவட்டத்திலே நாங்கள் ஒரு 2 கட்சிகளோடு சேர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலும் பேரிலும் போட்டியிட்டோம். இலங்கை தமிழரசு கட்சியுடைய திருவோணமலை மாவட்ட கிளை தலைவர் திரு குவதாசன் அப்படியாக அங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்.
வடக்கை பொறுத்த வரையிலே யாழ்ப்பாணத்திலேயும் வன்னி தேர்தல் மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஆசனங்கள் தான் கிடைத்திருக்கிறது. இது எங்களுடைய கட்சிக்கு ஒரு தோல்வி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். மிக விசேடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் வாக்கு வீதத்தை பார்க்கிற போது 80,000 வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்களும் 63,000 வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கிறது. ஆனால் தேர்தல் முறைமை அப்படியானது. ஆகையினாலே யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆசனம் மட்டும் எங்களுக்கு இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட ரீதியிலேயும் கடந்த 14 வருடங்களாக பாராளுமன்றத்திலே சேவை செய்த நான் இந்த தடவை மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை. அது மக்களுடைய தெரிவை நான் மதிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். இவ்வளவு காலமும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையிலே எனக்கு எல்லா விதங்களிலும் உறுதுணையாக உதவி செய்து பல விதங்களிலே பக்கபலமாக இருந்த அனைத்து மக்களுக்கும் விசேடமாக கட்சி உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், கட்சி செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சேவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு விசேடமாக முழு நாட்டுக்கும் கூட தொடர்ந்து இருக்கும். பொறுப்புணர்வோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மக்களோடு சேர்ந்து செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை அனைத்து மக்களுக்கும் நான் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்ற வகையிலே கொடுக்க விரும்புகிறேன். நன்றி. அரசியலமைப்பு தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் கருத்து எழுதுறீங்க. இந்த புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் உங்களுடைய பங்கு எந்த வகையில் இருக்கு? புதிய அரசியலமைப்பு விரைவிலே மிக முக்கிய பங்காற்றியவர்கள் என்றால் அனைவருக்கும் தெரியும். கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னவும் நானும். கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்ன இந்த பாராளுமன்றத்திலே இல்லை, ஆனால் இலங்கையிலே தான் இருக்கிறார். நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கப் போவதில்லை, ஆனால் நானும் இலங்கையிலே தான் இருக்கிறேன். ஆகையினாலே எந்த விதமான பங்களிப்பு தேவைப்பட்டாலும் நாங்கள் இருவரும் தேவைப்படுகிற பங்களிப்பை நிச்சயமாக கொடுத்து உதவுவோம். அது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூடி கட்சியினுடைய முடிவாக எடுக்கப்படும். சகல முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்படும். கடந்த தேர்தலின் போது தேசிய பட்டியல் அம்பாறையின் பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கப்பட்டது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான பிரதிநிதித்துவம் தான் இருக்கிறது. ஒரு ஆசனம் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்திற்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கட்சி என்ன தீர்மானம் எடுக்கும் என்று நான் முன்கூட்டியே சொல்ல முடியாது. எங்களுடைய கட்சியினுடைய ஒருவேளை உங்களை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும். நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன். ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மக்கள் முன்பாக வந்து தேர்தலிலே போட்டியிட்டு மக்களாலே தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே நான் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு செல்வதை விரும்பவில்லை என்பதை தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அரசியல் செயற்பாடு தொடர்ந்து இருக்கும். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. எங்களுடைய கட்சி பிரதானமான தமிழ் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களோடு கூட பயணித்தவர்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை. வன்னி தேர்தல் மாவட்டத்திலே ஒருவரை தவிர வேறு ஒருவருமே மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை. ஆகவே அந்த விடயத்திலே நாங்கள் தனித்து பயணம் செய்வதை மக்கள் ஆமோதித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை எங்களுடைய கட்சி சரியாகவே செயற்படுத்தும். யாழ்ப்பாணத்தில் 3 தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனம் கிடைத்திருக்கிறது. அதே போல சுயேட்சை குழுவுக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. இந்த 4 பேரும் அரசியல் முன்னனுபவம் இல்லாதவர்கள், பெரிய அளவில் இல்லாதவர்கள். யாழ்ப்பாணத்துக்கு தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருக்கிறது. ஒரு அரசியல் வழிநடத்தல் வேண்டும், அல்லாட்டிக்கு தமிழ் மக்களினுடைய இந்த குரல் பாராளுமன்றத்தில் பெருசாக ஒலிக்காது என்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் மறுப்பதற்கான ஒருவேளை கட்சி அதனை தீர்மானித்தாலும் மறுத்துள்ளீர்களா?
அப்படியாக ஒரு குரல் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர். ஆகையினாலே அவர் அந்த பணியை சிறமேல் ஏற்று செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புதிய அரசியலமைப்பு வரைவு ஒன்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சட்ட ஆளுமையாக நீங்கள் இதை வலிந்து மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஒரு சட்டத்தரணி. நான் அரசியலுக்கு வருவதற்கு 10 வருடங்களுக்கு முன்னரே அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்யப்பட்டவர். இந்த வரைவை குறித்து அவர் பலவிதமான விமர்சன கருத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர். இதை அக்குவேறு ஆணிவேறாக பிரித்து மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறவர். ஆகையினாலே அவருக்கு அந்த பொறுப்பு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். புதிய முகங்கள் இந்த தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அதிகமாக. இந்த மக்களுடைய இந்த தெரிவை எப்படி பார்க்குறீங்க? சுயேட்சை குழு ஒன்று உள்ளடங்களாக புதிய முகங்கள். மக்களுடைய தெரிவை நாங்கள் மதிக்கிறவர்கள். ஒரு ஜனநாயக சூழ்நிலையிலே மக்கள்தான் இறுதியான தீர்ப்பை கொடுக்கிறவர்கள். ஆகையினாலே மக்களுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே சரியான தீர்ப்பு. சில வேளைகளிலே கோட்டாபய ராஜபக்சவுக்கு 69 லட்சம் மக்கள் வாக்களித்து 2 வருடத்திலே துரத்தினார்கள். அதுவும் மக்கள் தான் செய்தார்கள், முதலிலும் மக்கள் தான் செய்தார்கள். ஆனபடினால மக்கள் எந்த தடவையிலையும் அவர்கள் செய்வது சரி. அவர்களாக அது தவறு என்று சொல்லி பிறகு மாற்றினால் அதுவும் சரி. மக்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார்கள். தனியாக போட்டிட்டு தான் ஆசனங்கள் கூடி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அது என்ன மதுவார விவகாரங்கள்? நாங்கள் ஒருவர் அந்த பிஸ்னஸில் ஈடுபடுறாக்கள் இல்லை. அது தெரியாது. அரசாங்கத்திடம் ஏன் அரசாங்கம் தன்னிடத்தில் இருக்கிற மிக முக்கியமான தகவல்களை 3 நாட்களுக்குள் வெளிப்படுத்துவதாக சொல்லி இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது என்பதற்கு எனக்கு காரணம் தெரியவில்லை. அரசாங்கம் அதை வெளிப்படுத்த வேணும், அது வெளிவரும். நான் ஏற்கனவே நடத்துகிற உச்சநீதிமன்றத்தில் நடத்துகிற ஒரு வழக்கிலே இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதிகளுடைய பார்வைக்காக மட்டுமன்று இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு தருணத்திலே அது வெளிவரும். தமிழ் கட்சிகள் வந்து பிரிஞ்சு நிற்கிறதால தான் இந்த வாக்கு வந்து பிரிக்கப்பட்ட என்ற ஒரு இது கூறப்படுகிறது. இது எதிர்காலத்தில் வந்து தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கிறது இந்த செயல்படுகிறது. அதே நேரம் வந்து தமிழரசு கட்சிகளே சில பிளவுகள் இருந்ததால் கட்சியோடு பல வெளியேறி இருக்கின்றன. தமிழரசு கட்சியை மறுசீரமைக்கின்றதுக்கான ஏற்பாடுகள். கட்சி சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது. கட்சி தோல்வி அடைந்தால் ஏன் தோல்விக்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கலாம். கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றிக்கான காரணங்களை தேடிக்கொண்டு நாங்கள் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிந்து போனவர்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு. அது திரும்ப ஏற்றுக்கொண்டால் அது வேறு விஷயம். இந்த தேர்தல் முடிவிலே பிரிந்து சென்றவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆணையை நாங்கள் பொறுப்போடு நிறைவேற்றுவோம். அது நான் எப்படி சொல்கிறது? கட்சி முடிவுகளை நான் தனித்து செய்கிறேன்னு சொல்லி தான் எல்லோரும் குற்றச்சாட்டு. நான் தனித்து செய்கிறதே இல்லை. எல்லா முடிவுகளும் கட்சி முடிவாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் கட்சி தான் முடிவெடுக்கும். தேசிய பட்டியல் ஆசன ஒதுக்கீடு தொடர்பான இந்த மத்திய குழு கூட்டத்தில் யார் தலைமை வகிக்க போகிறார்? கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். தலைவர் தலைமை வகிப்பார். அவர் தலைமை வகிக்காத சந்தர்ப்பங்களிலே கட்சிக்கு சிரேஷ்ட உபதலைவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தலைமை வகிப்பார். திரு மாவை சேனாதராஜா. தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நான் தான் சொல்லி நாடாளுமன்ற ஸ்ரீதரன் கிளைம் பண்ணார். தெரிவொன்று நடந்தபோது அவர் அதை தெரிவு செய்யப்பட்டார். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் அவர் அந்த பதவியிலே இருக்க முடியாது என்ற ஒரு நீதிமன்ற கட்டளை இருக்கிறது. அவரும் அதே நீதிமன்றத்திலே முதல் நாளிலே போய் அதுக்கு இணங்கி கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அந்த விவகாரம் நீதிமன்றத்திலே நாங்கள் விரைவிலே அதை தீர்த்து கொள்வோம். அதுவரைக்கும் திரு மாவை சேனாதராஜா தான் கட்சியுடைய தலைவராக நீடிக்கிறார். தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறதுல முக்கியமாக குற்றச்சாட்டுறது எங்கள் சுமந்திரன் அவர்களை. இந்த நிலையில் வந்து இப்போ தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உள்ள வேண்டிய வாக்கு வந்து தேசிய கட்சிகளை நோக்கி 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. இது வந்து ஒரு தமிழ் தேசிய நீக்கத்தின் ஒரு ஆரம்ப கட்டம் என்று சொல்லி மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாக்குத்தான். அப்போ
இனிமேல் அதை நீங்கள் நேற்றை முந்தினால் மக்கள் வாக்களித்ததை தமிழ் தேசிய நீக்கம் என்று விரைவிலக்கணப்படுத்துவதாக இருந்தால் மக்கள் செய்ததாகத்தான் நீங்கள் கொள்ள வேணும். நான் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, அது தமிழ் தேசிய நீக்கம் என்று. ஆனால் அது தமிழ் தேசிய நீக்கம் என்றால் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு இந்த தடவை. ஆனால் மக்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். ஆகையால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மக்கள் தவறு விடுவதில்லை. அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பரப்புரை வேளைகளிலேயும் நான் சில கருத்துக்களை சொல்லியிருந்தேன். தமிழ் தேசியம், தமிழ் தேசிய நீக்கம் என்கின்ற சொற்றொடர்களுக்கும் சரியான விளக்கம் இல்லாமல் பலர் பரப்புரைகளை செய்திருக்கிறார்கள். ஒருவேளை மக்கள் நினைத்திருக்கக்கூடும் இந்த வரட்டு தன்மையான பாவனையை விட்டு நாங்கள் யதார்த்தமாக சிந்திப்போம் என்று மக்கள் சிந்தித்திருக்கக்கூடும். மக்கள் ஏன் அந்த தீர்மானத்தை ஏற்றார்கள் என்பது மக்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அப்படியான ஒரு தீர்மானம் தமிழ் மக்களாலே வடக்கிலே எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. மத்திய குழு எப்பொழுது கூடும்? எனக்கு தெரியாது. நான் மத்திய குழுவை கூட்டுறவன் இல்லை, நான் பேச்சாளன் மட்டும்தான். கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலின் போது கட்சி முடிவை மீறி பொது வேட்பாளருக்கு ஆதரவித்தவர்களுக்கு கட்சி விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியிருக்கிற நிலையில் அந்த நடவடிக்கை தொடருமா? மத்திய செயற்குழு தான் அந்த மனதாக ஒரு தீர்மானம் எடுத்து விளக்கம் கோரி இருக்கிறது. அவர்களுடைய விளக்கம் கிடைத்த பிறகு மத்திய செயற்குழு அதுக்கு அடுத்த நடவடிக்கைகளை தீர்மானிக்கும். நான் தனியாக அதுக்கு பதில் சொல்ல முடியாது. தேசிய பட்டியல் எடுப்பதில் சுமந்திரன் பின்வாங்கினார். நான் ஏற்கனவே என்னுடைய நிலைப்பாட்டை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அது பிறகு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. சிவஞானம் ஸ்ரீதரன் அதிகூடிய விருப்பாக்களை பெற்று ஜான்மாடத்தில் வெற்றி பெற்றிருக்காரு. இதை நீங்கள் எப்படி? மிக சிறப்பான வெற்றி. அவர் யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலேயும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலேயும் கூட அதிகப்படியான விருப்பு வாக்களை பெற்றிருக்கிறார். அவருக்கு கட்சி சார்பிலே நாங்கள் அனைவரும் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். மிக விசேடமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு தேர்தல் மாவட்டம்.